எவ்வளோ பெரிய நாகப்புற்று பாருங்க. இந்த மாதிரி ஒரு நாகப்புற்றை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நாங்கள் மேலே ஏறிட்டு இருக்கக்குள்ள இங்கே பாருங்கள், வித்தியாசமான ஒரு தோட்டத்தில் ஒரு மரம் இருக்குது. தெரியுதுங்களா? இது என்ன மரம்னு சொல்லி எனக்கு தெரியல. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது. ஃபுல்லாகவே பாருங்கள், அப்படியே ஒரு செவர் மாதிரி இருக்குது. கீழேருந்து பார்க்கக்குள்ள, பஸ் ஸ்டாப்லேருந்து பார்க்கக்குள்ள இந்த மலை தான் தெரிஞ்சுது. ரொம்ப கடினமானது ஒரு மலையேற்றங்க. அப்படியே பிடிச்சிட்டு தவழ்ந்துட்டு ஊர்ந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. இந்த மலையோட உச்சிக்கு போகிறது பருவதமலை உச்சிக்கு போகிற மாதிரியே ஒரு ஃபீலை கொடுக்குங்க. நாம் இப்போது இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தங்களில் வந்து குளிச்சுட்டு இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தகிரீஸ்வரர் மற்றும் அம்பாள் எல்லாத்தையுமே வந்து தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து கிளம்ப போகிறோம். இப்போ நாம் மேலே இருக்கக்கூடிய அந்த உச்சி பிள்ளையார் கோயிலை பார்க்க தான் போயிட்டுருக்குறோம். ஸோ போகக்கூடிய பாதை எல்லாமே வந்து கரடு முரடாக தான் இருக்குது. பாருங்கள், கீழே நம்ம ஏறி வந்த பாதை இதுதான். ஸோ இப்போ கரெக்டாக 11 மணியை நெருங்கிருச்சு. 11 மணிக்கு இன்னொரு 5 நிமிஷம் இருக்குது. ஸோ வெயில் ஏற சமயத்தில் தான் நம்மளும் மேலே ஏறிட்டுருக்கோம். கடவுள் மேலே, சிவபெருமான் மேலே பாரத்தை பொருட்டு நம்ம மேலே ஏறி போயிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ நாம் கீழே இருக்கக்கூடிய தீர்த்தகிரீஸ்வரர் கோயிலில் சாமி கும்பிட்டு தீர்த்தத்தில் குளிச்சுட்டு நம்ம வந்து மேலே உச்சி பிள்ளையாரை பார்க்க போகலான்னு வந்திருக்கோம். ஸோ அருணகிரிநாதர் என்னுடைய பாடலில் ஒரு வரி குறிப்பிட்டிருக்காரு. தீர்த்தமலை நகர்காத்த சசிமகள் பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்லியிருக்காரு. ஒரு பாடல் வரி சொல்லியிருக்காரு. தீர்த்தமலை நகர்காத்த சசிமகள் பெருமானே அப்படிங்குள்ளே பார்த்திங்கன்னா, சசிமகள் அப்படிங்கிறது தேவேந்திரனுடைய மகள். ஸோ அந்த தேவேந்திரனுடைய மகளை வந்து மனம் முடிச்சது யார்? முருகப்பெருமான். ஸோ அந்த முருகப்பெருமானை வச்சு அவர் அழகாக இந்த தீர்த்தமலையோட புகழை சொல்லியிருக்காரு. ஸோ நாம் இப்போ வந்து போயிட்டுருக்குது உச்சி பிள்ளையார் கோயிலில் போயிட்டுருக்கோம். போகக்கூடிய பாதை எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதேமாதிரி வந்த பாதை, மேலே ஏறி வந்த பாதை பாருங்கள். ஸோ எது எப்படி இருந்தாலும் நம்ம அந்த சிவபெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு வரலாம். இப்போ நம்ம மேலே போயிட்டே இருக்கலாம். வாங்க, போக போக பாதை பாருங்கள், ரொம்ப செங்குத்தாக போகுது. சரிங்களா? பாருங்கள், நினச்சதை விட ரொம்ப செங்குத்தாகவே இருக்குது. பாதை எல்லாமே வந்து காட்டாத்து வெள்ளம் அடித்து வரப்பட்ட பாதை மாதிரி இருக்குது. செங்குத்தாகவே ஃபுல்லாக இருக்குது. இப்போ தெரியுதுங்களா? ஃபுல்லாகவே வந்து அடர்ந்த வனப்பகுதி தான். கீழே பாருங்கள். சரி, நாம் இப்போ அப்படி மேலே ஏறலாம். பொறுமையாக ஏறலாம், அப்படியே ஏறிட்டே இருக்கலாம். அது மாதிரி காற்று போயிட்டுருக்காரு. தீர்த்தகிரீஸ்வரர் கோவிலேருந்து கொஞ்சம் தூரம் மேலே ஏறி வந்துட்டோம். மேலே ஏறி வந்தால் நம்ம நினச்சதை விட வந்து ரொம்பவே வந்து செங்குத்தாக இருக்குது. அதாவது பாதை எல்லாமே கரடு முரடாக கல்லை தான் பெயர்ந்து கிடக்குது. ஸோ இதில் வந்து ரொம்ப செங்குத்தாக இருக்குது. யாருக்குரிய இப்படி போனால் இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து ஒரு செங்குத்தான மலையேற்றமாக தான் இருக்குது. இதில் தான் ஏறி நாங்கள் போயிட்டுருக்கோம். என்ன இருந்தாலும் நம்ம ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிட்டு நம்ம வந்து மேலே ஏறலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மலையில் வந்து ஏராளமான மூலிகைகள் வந்து நிறைஞ்சி காணப்படுது. இந்த மலையே வந்து ஒரு அதிசயம் நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மூலிகை காற்றெல்லாம் நம்ம சுவாசிக்குள்ளே எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் தீரும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து அந்த தீர்த்தங்களே வந்து மருத்துவ குணம் கொண்ட தீர்த்தங்கள் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இந்த கோவிலை பற்றின வீடியோ வந்து ஏற்கனவே வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் நான் வந்து ஒரு 3 வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதை வந்து நான் நம்ம சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை போய் கட்டாயம் பாருங்கள். ஃபுல் தகவலையும் நம்ம சொல்லியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த மலையில் வந்து மேலே ஏறுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ என்ன இருந்தாலும் நம்ம வந்து சிவபெருமான் நினச்சிட்டு நம்ம வந்து மேலே ஏறலாம். வாங்க போகலாம். எவ்வளோ பெரிய நாகப்புற்றுன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு நாகப்புற்றை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஸோ போகக்கூடிய வழியிலேயே பாருங்கள், பாதை ரொம்பவே செங்குத்தாக போகுது. ஸோ அதில் வந்து முன்னாடியே வந்து இந்த நாகப்புற்று இருக்குது. இந்த நாகப்புற்று ரொம்ப ஒரு பெரிய புற்றாக காட்சியளிக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த புற்றை நான் இங்கே தான் பார்க்குறேன். ஒரு சித்தராக கூட இருக்கலாம், சித்தர் உள்ள தவம் செஞ்சுட்டு கூட இருக்கலாம். ஸோ எது இருந்தாலும் நம்ம வணங்கிட்டு போகலாம்.
இந்த மலையே வந்து பார்த்தோன்னா ஒரு அதிசயம் நம்ம சொல்லியிருப்போம். ஏன்னா இந்த மலையில் இருக்கக்கூடிய மூலிகள் ஆகட்டும், அதே மாதிரி இந்த மலையில் இருக்கக்கூடிய இந்த பாறைகளுமே பார்த்திங்கன்னா வித்தியாசமாக தான் இருக்கும். இந்த கற்களுமே வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது 1800 வாக்கில் வந்து சேலம் பகுதியை ஆட்சி செஞ்ச லேபனு அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மலையில் வந்து ஏராளமான கனிம வளங்கள் வந்து மிகுந்து காணப்படுது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேர்வராயன் மலையோட தொடர்ச்சி தான். ஸோ நம்ம சேர்வராயன் மலையில் வந்து நம்ம இரும்போட தாதுகள் மேக்னசைட் எல்லாமே வந்து கிடைக்குது. ஸோ இதுலேயும் வந்து நிறைய கனிம வளங்கள் வந்து நிறைஞ்சு காணப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பதிவேட்டில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த பாறைகளையும் பார்த்தா வித்தியாசமான ஒரு தோற்றத்திலே தான் வந்து பார்த்தீங்கன்னா காட்சியளிக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு சுவர் மாதிரி வந்து காட்சியளிக்குது. இந்த மலை பாருங்கள், இது வந்து ஒரு பெரிய மலை கிடையாது. அப்படியே வந்து ஒரு சுவர் மாதிரி நீண்டு போயிட்டுருக்கு. நீங்கள் மேலே போகணுன்னாலும் அந்த சுவர் நடுவில் தான் போயாகணும். 2 பக்கமும் பிடிக்காமல் நடுவில் தான் போயாகணும். ஸோ ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு மலைன்னே சொல்லலாம். ஏராளமான மூலிகைகள் நிறைந்த ஒரு மலை அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இப்போ நாம் நடக்க ஆரம்பித்து ஏறக்குறைய 1 மணி நேரத்தை வந்து பக்கமாக ஆயிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மலையை வந்து நம்ம தொடர மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் அந்த மலையை நம்ம தாண்டி தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். எது எப்படி இருந்தாலும் அந்த சிவனையும் அந்த விநாயகர், அம்பாள், ஆஞ்சநேயர் எல்லாத்தையும் நினச்சிட்டு நம்ம வந்து மேலே ஏறலாம். ஸோ ராமர் வந்து அவருடைய கைகளாலே வந்து பார்த்திங்கன்னா பூஜை செய்த, அதாவது சிவலிங்கம் செய்து வழிபட்ட 2 ஸ்தலங்கள் இருக்குது. ஒன்று வந்து ராமேஸ்வரம், இன்னொன்று வந்து தீர்த்தமலையில் இருக்கக்கூடிய இந்த தீர்த்தகிரீஸ்வரர். அதாவது ராவணனை வந்து வதம் செஞ்சுட்டு அயோத்தி திரும்பக்குள்ளே வந்து அவருடைய பிரம்மகத்தி தோஷம் போகணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து சிவலிங்கம் வச்சு வழிபாடு செஞ்சுருக்காரு. ஸோ அதனால் உருவாக்கப்பட்டதான் ராமர் தீர்த்தம். அதுக்கப்புறம் வந்து சுற்றி இருக்கக்கூடிய மற்ற தீர்த்தங்களும் வந்து ஒவ்வொரு இதுக்காக வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் வந்து என்னுடைய பழைய வீடியோக்களில் வந்து நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம மேற்கொண்டு நடந்துகிட்டே மற்ற விஷயங்களை வந்து நம்ம பார்க்கலாம். வாங்க போகலாம். நீங்கள் இந்த மாதிரியான மரங்களை பார்த்துருந்தா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், கால் இருக்கிற மாதிரியும் மேலே வந்து 2 கண், அதே மாதிரி நெற்றி இதெல்லாம் இருக்கிற மாதிரியும் அழகாக வந்து இந்த மரம் காட்சியளிக்குது. இது போகக்கூடிய பாதையிலே பாருங்கள், இந்த பக்கம் சைடில் வந்து இருக்குது. மேலே வந்து பாருங்கள், மேலே வந்து உச்சியோட அந்த மலை, அடுத்த மலையை நம்ம தொட்டுட்டோம். ஸோ இப்போ நம்ம மேற்கொண்டு நடந்துக்கிட்டே பார்க்கலாம். இது கீழே நம்ம வந்த பாதை. இப்போ நம்ம போகலாம். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு பெரிய இங்கே ஒரு நாகப்புற்று இருக்குது. இப்போ இந்த பாறை சந்துக்குள்ள தான் ஏறி போகணும். அங்கே பாருங்கள், இந்த பாறையெல்லாம் இப்போது எப்படி இருக்கு பாருங்கள், கொஞ்சம் வழுக்கல் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து கனிம வளங்கள் இருந்த அதாவது வித்தியாசமான ஒரு பாறைன்னே சொல்லலாம். தெரியுதுங்களா? பாறை எல்லாமே ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றத்தெல்லாம் காட்சி அளிக்குது. ஸோ இதில் ஏறி வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு அற்புதமான ஒரு வியூ பாயிண்ட்டு தெரியுதுங்களா? அங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா காடு தாங்க, எல்லாமே ஃபாரஸ்ட் தான். அங்கே போது பார்த்தீங்களா, வெள்ளையாக தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் தென்பண்ணை ஆறு, அதாவது கிருஷ்ணகிரியில் வரக்கூடிய தென்பண்ணை ஆறு. ஸோ நாம் போகக்கூடிய பாதை இந்த பக்கம் இருக்குது. இது பாருங்கள், ஒரு மலையை முடிச்சு அடுத்த மலையில் ஏற போகிறோன்னு நினைக்கிறேன். ஏறப்போய் 2 மலை ஏறியாச்சு, இது 3வது மலைன்னு நினைக்கிறேன். ஸோ மேற்கொண்டு நான் போயிட்டு மற்ற விஷயங்களையும் பார்க்கலாம் வாங்க. நம்ம அந்த பாதை அந்த பக்கம் சந்திலேருந்து அப்படியே மேலே ஏறி தெரியுதுங்களா, இதில் ஏறி இப்படி போகக்கூடிய பாதை ஓடிட்டுருக்கப்போ தெரியுதுங்களா, இதில் நான் போகணும். நம்ம ஏறி வந்தோம். வரக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா பாதை இருக்குது. அந்த இடத்துல பாதை இருக்குது. அங்கே பாருங்கள், மலை இருக்கா, செங்குத்தான மலை அங்கே இருக்குது, இங்கே ஒரு மலை இருக்கா. ஸோ அந்த இடத்துலேருந்து பிரிஞ்சு சைடில் ஒரு பாதை வந்துச்சு. அந்த பாதையில் வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்களும் வந்தோம். வரக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் எங்கேயோ வியூ பாயிண்ட்டுக்கு போகிற மாதிரி போகுது. தெரியுதுங்களா? வியூ பாயிண்ட்டுக்கு போகிற மாதிரி போகுது. எல்லாமே வந்து ரொம்ப சுற்றிலும் பாருங்கள், ஒரு அருமையான வியூ பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன் நான். இந்த இடத்துலேருந்து பார்க்கக்குள்ள எல்லாமே வந்து அற்புதமாக தெரியுது. அந்த சைடில் வந்து அந்த ஜவ்வாது மலைகள் அதெல்லாம் அழகாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்படியே ஒரு செவர் மாதிரி இருக்குது. கீழேருந்து பார்க்கக்குள்ள, பஸ் ஸ்டாப்லேருந்து பார்க்கக்குள்ள இந்த மலை தான் தெரிஞ்சுது. இப்போ நாம் பாருங்கள், இது வியூ பாயிண்ட்டு கீழே எப்படி இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ அழகான ஒரு வியூ பாயிண்ட்டு. சுற்றிலையும் எப்படி இருக்குன்னு பாருங்கள், நீங்களே தெரியும். இந்த இடத்துல பாருங்கள், இந்த மலையோட உச்சிக்கு தான் நாம் போகிறோம். இப்படி ஒரு அட்வென்ச்சரானதுக்கு நீங்கள் போயிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ டைம் போயிட்டு வாங்க. ஃபுல்லாகவே பாருங்கள், பெரிய ஒரு பள்ளத்தாக்கு உச்சியில் தான் நம்ம இருக்கோம். இப்போ நம்ம மேலேறி போகலாம். இந்த இடத்துல ஒரு 5 நிமிஷம் நாங்கள் வந்து அப்படி உட்காந்து கீழே போகிறதுக்கு
ஸோ உச்சி வெயில் அப்படிங்குள்ள நம்ம வந்து கொஞ்சம் இலைப்பாரலாமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்தோம். ஸோ நினச்சதை விட ஃபுல்லாகவே செங்குத்தாக இருக்குது. நம்ம தொப்பைசாமி மலை ஏறக்குள்ள அந்த தொப்பைசாமி மலையில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மண்ணாக இருக்கும். அதில் வந்து கொடியும் மரத்தையும் பிடிச்சிட்டு செங்குத்தாக ஏற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மலையை பொறுத்தவரையிலும் எல்லாம் பாறையாக தான் இருக்குது. தெரியுதுங்களா? எல்லாம் ஃபுல்லாகவே பாறையாக தான் இருக்குது. கையை ஊனியும் காலை ஊனியும் அப்படியே மேலே ஏறி போகிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம மேலே ஏறி போய் மேலே தரிசனத்தை முடிச்சுட்டு வந்துடலாம். அப்படி போகலாமா? பார்க்கலாம். மேலே பார்த்து வாசம் கார்த்தி, பார்த்து வா. என்ன பார்த்து பாறையை பிடிச்சிக்கணும். அதுக்கு மேலே போயிட்டு வாங்கிக்கிறேன். நீ பொறுமையா இரு. நீ வாட்டங்க மேலே வா. ஸோ இந்த மலை வந்து நினச்சதை விட நான் போன மலைகளிலே வந்து ரொம்ப வந்து ஒரு சவால் நிறைஞ்ச ஒரு மலைனா அது இந்த மலை தான். ஏன்னா ரொம்ப செங்குத்தாக இருக்குது. யார் ஆரம்பிச்சதுலேருந்து இன்னொரு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஃபுல்லாகவே செங்குத்தாக தான் போயிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மலை வந்து ஃபுல்லாகவே மூலிகைகள் நிறைந்த ஒரு மலை. சஞ்சீவினி மலை தூக்கிட்டு போக்குள்ள விழுந்ததுன்னு சொல்கிறாங்க. ராமபிரானுக்கே பிரம்மகத்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ண ஒரு ஸ்தலம். ஏராளமான கனிம வளங்கள் நிறைந்த ஒரு மலை. இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் எல்லாமே கேன்சர் உட்பட பல நோய்களை வந்து தீர்க்கக்கூடிய தீர்த்தங்களாக இருக்குது. ஸோ பல்வேறு சிறப்புகளை உள்ளடக்கியது தான் இந்த மலை. அது மட்டும் இல்லாமல் வண்டு உருவத்தில் சித்தர்கள் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மலைனா அது இந்த மலை தான். 18 சித்தர்களுமே இந்த மலையில் இருக்காங்க. இங்கே வந்து நம்ம தீர்த்தத்தில் நீராடிட்டு தீர்த்தகிரீஸ்வரரை வழிபட்டு போகிறாங்க. ஸோ அப்பேற்பட்ட தீர்த்தகிரீஸ்வரரோட மலை உச்சிக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். பாருங்கள் போகக்கூடிய பாதை இது. ஸோ மேற்கொண்டு நான் அப்படியே போய்கிட்டு மற்ற விஷயங்களையும் நம்ம பார்க்கலாம். பார்க்கறதுக்கு பாருங்கள் போகக்கூடிய பாதை. ஆமாம், இப்போ ஒரு வழியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கோட்டையோட மதுள் சொர்க்கம் வந்தாச்சு. அதாவது கற்களை அடுக்கி கட்டப்பட்ட ஒரு கோட்டையாக இருக்குது. ஸோ இந்த கோட்டை வந்து யார் கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீலநாயக்கன் அப்படிங்கிற ஒரு குறுநில மன்னர் வந்து கட்டிருக்காரு. யாருடைய ஆணைக்கிணங்க அவர் கட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்டிமுதலி அந்த மன்னர் வந்து பார்த்தீங்கன்னா தாரமங்கலம் பகுதியை வந்து பூர்வீகமாக கொண்டவர். அவர் வந்து சோழர்களோட ஆட்சிக்கு கீழே வந்து ஆட்சி நடத்திட்டு வந்துருக்காரு. அவர் தான் வந்து இந்த சீலநாயக்கன் மன்னர்கிட்ட வந்து ஒரு கோட்டை கட்ட சொல்லியிருக்காரு. அவரும் இங்கே வந்து ஒரு கோட்டை கட்டியிருக்காரு. இது பாருங்க அந்த கோட்டையோட ஒரு சுவர்கள். எப்படி நினச்சி பாருங்க இந்த கோட்டை வந்து இந்த சுவர்லாம் வந்து எப்படி கட்டியிருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு புரியாத ஒரு புதிராகவே இருக்கு. ஸோ இந்த கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்கூடிய 16ஆம் நூற்றாண்டில் வந்து இந்த கோட்டை வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இந்த 16ஆம் நூற்றாண்டில் வந்து இந்த கோட்டை கட்டினதுக்கு அப்புறமா கீழே இருக்கக்கூடிய அந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழன், அதாவது ராஜராஜ சோழனோட மகன் ராஜேந்திர சோழன் அவர்கள் வந்து தினமும் வந்து தன்னுடைய கையாலேயே வந்து தீர்த்தகிரீஸ்வரருக்கு வந்து பூஜை பண்ணியிருக்காரு. ஆனால் ராமாயணம் அப்படிங்கிற காலத்திலேயே வந்து இந்த கோவில் தோன்றிருச்சு. அதுக்கப்புறமா இப்போ ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கெட்டி முதலிய வம்சத்தை சார்ந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையை வந்து கட்டியிருக்காங்க. ஸோ எப்படி இதெல்லாம் தூக்கி வச்சு கட்டியிருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ இது வந்து கோட்டையோட சுவர் அப்படிங்குள்ள இது ஒரு கண்காணிப்பு மேடையாக தான் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ மேலே போயிட்டு தான் நம்ம இருந்தாலும் சொல்ல முடியும். ஸோ மேலே போயிட்டே நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க. அநேகமாக 2 பாதை போகிற மாதிரி இருக்குது. இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் ஒன்று. கோயிலுக்கு நம்ம போகிறதா இருந்தால் இந்த சைடில் போகணும்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த கோட்டையோட மற்ற இடத்துக்கு போகுது. அப்படியே பார்த்துட்டு வந்தோம் வியூ பாயிண்ட்டுக்கு போட்டு பாருங்களேன், தெரியுதுங்களா? ஸோ
அந்த இடத்துல பாருங்கள் கார்த்தி நிற்கிறாரு பார்த்தீங்களா, அந்த இடத்துல நேராக போகிற பாதையில் நம்ம போகணும். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்காணிப்பு மாடை மாதிரி வந்து கோட்டையை அமைச்சிருந்துருக்காங்க. மேலே வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி கற்களை அடுக்கி வச்சு வந்து வேண்டுதல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பாருங்கள் கோட்டையோட மதில் சுவர்கள் தான் ஃபுல்லாகவே போகுது, தெரியுதுங்களா? இந்த பக்கம் பாருங்கள் தண்ணி போகிற மாதிரியான ஒரு அமைப்பு மாதிரி இருக்குது. ஸோ இந்த பக்கம் பாருங்கள் அழகா. ஸோ உள்ளுக்குள்ளே எங்கேயோ பாதை போகுது. ஸோ அதை நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் என்னன்னு சொல்லிட்டு. கார்த்தி அப்படியே வாப்பா. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே இறங்கி மேலே ஏறுற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ இது வந்து ஒரு கண்காணிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துலேருந்து பார்க்கக்குள்ள எல்லாமே, அதாவது சுற்று வட்டார பகுதியில் வந்து யார் யாரெல்லாம் வந்து படையெடுத்து வராங்க எல்லா விஷயத்தையும் நீங்கள் பார்க்கலாம். அந்த வெள்ளையா கோடு மாதிரி போகுது பார்த்தீங்களா, அதுதான் தென்பண்ணை ஆறு. அது மட்டும் இல்லாமல் இந்த கெட்டி முதலி வம்சத்தினர் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கோயில்கள் கட்டியிருக்காங்க. அந்த சோழர்கள் ஆட்சிக்கு கீழே வந்து நிறைய கோயில்களை வந்து கட்டியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆத்தூர் கோட்டையும் அவங்களோட இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புனரமைப்பு பண்ணி கட்டின ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து தாரமங்கலம் கைலாசநாதர் கோவில், இந்த கோட்டை, அதே மாதிரி இந்த தருமபுரியில் இருக்கக்கூடிய இன்னொரு, அதாவது 40 ஏக்கரில் அழிந்து போன ஒரு கோட்டைன்னு சொல்லக்கூடிய நம்முடைய தென்கரை கோட்டையும் அவங்க தான் கட்டியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நல்லா ஒரு தம்பி நல்லா குழுக்குள்னு இருக்குப்பா இந்த இடத்துல. ஸோ சைடில் எங்கேயோ ஒரு பாதை போகுது, இந்த பக்கம் ஏறி போகிற மாதிரி இருக்குது. ஸோ நாம் ஏறி போயிட்டு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வரலாம். ஃபஸ்ட்டு வாங்க. ஒரு அழகான ஒரு கண்காணிப்பு மேடை மாதிரி தான் இந்த இடத்துலையும் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, தெரியுதுங்களா? இதுவும் ஒரு வியூ பாயிண்ட் தான். ஸோ அந்த இடத்துக்கு அப்படியே மேலே தெரியுதுங்களா, அந்த இடத்துக்கு அப்படியே கீழே ஒரு பெரிய பள்ளத்துக்கு அப்புறம் இந்த பக்கம் பாருங்கள், இதுவும் ஒரு கண்காணிப்பு மேடை மாதிரி தான் இருக்குது, தெரியுதுங்களா? இதுவும் கண்காணிப்பு மேடை தான். இந்த பக்கம் சைடில் வந்து பாதை போதுன்னு பார்ப்போம். பாருங்கள் சுவர் வச்சுருக்காங்க. நாம் முன்னே நின்று அந்தளவு ஒரு வியூ பாயிண்ட் காமிச்சோம் பார்த்தீங்களா, அது அந்த மலை தான், தெரியுதுங்களா? அந்த மலை தான் நம்ம முன்ன பார்த்த வியூ பாயிண்ட்டு, தெரியுதா கார்த்தி? அங்கேருந்து தான் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ தொடர்ச்சியான ஒரு பாறை மலை மாதிரி வந்துட்டுருக்கு, கரெக்டுங்களா? ஸோ இப்படியே இந்த பக்கம் போய் பார்க்கலாங்க. நம்ம மேலே ஏறி வந்த இடம் பார்த்திங்கன்னா அதுதான், மேலே ஏறி வந்தது இங்கே தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் சைடில் பாருங்கள் அந்த கண்காணிப்பு கோபுரம் மாதிரி இருந்துச்சு, தெரியுதுங்களா? கண்காணிப்பு கோபுரம் மாதிரி இருந்துச்சு. மேலே வந்த பாதை அந்த பக்கம் உள்ளே போயிட்டு அதெல்லாம் நம்ம சும்மா பார்த்துட்டு வந்தோம். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் அந்த வெள்ளி கிணறுன்னு சொல்லக்கூடிய இடம் இதுதான். வெள்ளி கிணறு இதுதான், பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? ஸோ நாளடைவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் மண்மூடி போய் ரொம்ப புதராக கிடக்குது, தெரியுதுங்களா? உள்ளுக்குள்ளே அப்படியே காமிப்பா. ஸோ இந்த வெள்ளிக்கிணறு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இதில் வந்து இந்த மலையில் வந்து தங்கத் துகள்களும் அதே மாதிரி வெள்ளி சம்மந்தமான அந்த துகள்கள் கனிமங்கள் எல்லாமே வந்து கிடைச்சதாகவும் ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கக்குள்ள இந்த கிணறு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெள்ளி, அதாவது அடிப்பாகத்தில் வெள்ளியால் வந்து பூசப்பட்டதாக ஒரு விஷயத்த சொன்னாங்க. இன்னும் சில கருத்துக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே தண்ணி, அதாவது இங்கே கண்காணிப்பு படையில் ஈடுபடக்கூடிய அந்த போர் வீரர்களுக்கு தண்ணி தாகத்தை அடக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிணறு வெட்டி இதை வந்து தண்ணி சேமித்து வச்சதாகவும் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அந்த தண்ணி பார்க்கறதுக்கு வெள்ளி போல் இருந்ததுனால இதில் வெள்ளி கிணறு அப்படிங்கிற ஒரு பேர் வந்ததாகவும் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் இதெல்லாம் வந்து ஒரு 400-500 வருஷத்துக்கு முற்பட்ட ஒரு கிணறுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா செங்கல் கொண்டு வந்துருக்காங்க. ஸோ செங்கல் அப்படிங்கிற அந்த நாயக்கர் காலத்தில் தான் வந்து பார்த்தா இந்த மாதிரியான செங்கல்கள்லாம் வச்சு கட்டியிருப்பாங்க. ஸோ கெட்டி முதலி வம்சத்தினர் சேர்ந்த அந்த காலகட்டத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா செங்கல் வச்சு நிறையவே கட்டியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், செங்கல்லும் அந்த சுண்ணாம்பு கல்லும் கலந்த ஒரு கலவையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கட்டியிருக்காங்க, தெரியுதுங்களா? இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டுமானம் அப்படியே தான் இருக்குது, சைடில் பூச்சும் அப்படியே தான் இருக்குது. அந்த சில இது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நாளாக எல்லாம் வந்து பெயர்ந்து கீழே விழுந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து கண்காணிப்பு கோபுரம் இருக்கிறதுனால பீரங்கிகள்லாம் வச்சு அவங்க வந்து சுடுறதுக்கு உண்டான அந்த குண்டுகளை வந்து இந்த கிணத்துல போட்டு பதுக்கி வச்சதாகவும் ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. இருந்தாலும் இது வந்து ஒரு புறதான ஒரு சின்ன நம்ம சொல்லலாம். இன்னும் நாளடைவில் போச்சு அப்படின்னா இந்த கிணறும் மண்மூடி போய் இந்த இருந்த இடமே தெரியாமல் போயிடும். ஸோ இதெல்லாம் வந்து தொழில் துறை அவர்கள் வந்து கண்ட்ரோல் எடுத்து வந்து இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வரும். ஸோ நாம் இப்போ மேற்கொண்டே போயிட்டு மேலே கூடிய அந்த சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க. இப்போ நம்ம கிளம்பலாம் பாருங்கள். இப்போ இந்த கோட்டையை தாண்டி நம்ம இந்த வெள்ளிக்கிணத்தை தாண்டி இப்படி வரக்குள்ள பாருங்கள்.